திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, சிவபெருமானோட நாமத்தை சொல்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? சிவபெருமானை வழிபடுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? இந்த கேள்வி நம்மளுக்குள்ளே எங்கேயாவது எழுந்திருக்கிறதா அப்படிங்கிறத யோசித்து பாருங்களேன். ஏன்னா அடியார் கூட்டம் சிவனையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறார்கள். அவரின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதை உணர்ந்து அவரே கதி என்று இருக்கிறார்கள். இப்போ நானும் அந்த அடியார் கூட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். இது மற்ற மாதிரி கிடையாது, விண்ணப்பம் போட்டு என்னையும் சேர்த்துக்குங்கிற மாதிரி கிடையாது. சரி, அப்போ நான் சிவபெருமானோட நாமத்தை சொல்வதற்கு தகுதியை பெற்றுள்ளேனா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது எல்லோருக்கும் ஆரம்பத்தில் எழக்கூடும். உண்மையாகவே சிவபக்திக்குள் சிவனடியாராக ஆக வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கேள்வியானது எழக்கூடும். இப்போ அந்த சிவநாமத்தை சொல்வதற்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருமே சொல்லிடலாமா? சொல்லலாம். ஆனால் எல்லோருக்குமே அந்த தன்மை கிடைத்து விடுமா அப்படின்னா எப்படி? அந்த ஈஸ்வரத்தன்மை கிடைத்து விடுமா அப்படின்னா அது சற்றே யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இப்போ பிறர் சொல்லி அல்லது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து என் வாழ்க்கையில் இது நிகழ வேண்டும், எனக்கு இது கிடைக்க வேண்டும், நீ இதை கொடுத்தால் நான் இதை கொடுக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி எண்ணமுடையவர்களாக இருப்பின், அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இறைவனிடம் விண்ணப்பித்து காத்து கொண்டிருப்பவர்கள் சொல்கின்ற அந்த பெயர் சிவா அப்படின்னு சொல்கிற பெயருக்கும் எதையுமே எதிர்பார்க்காது, எதையுமே எதிர்பார்க்காமல் ஐயன் ஒருவனை மட்டுமே தனது சிந்தையில் நிறுத்தி சிவா என்று சொல்பவருக்கும் வேறுபாடு உண்டு. கண்டிப்பாக வேறுபாடு உண்டு. என்ன உண்டு? நம்ம முதலில் சொன்னவர்கள் பிறர் சொல்லி சிவா என்ற நாமத்தை சொல்கிறார்கள் என்றாலோ, அல்லது ஏதேனும் ஒரு பொருளையோ அல்லது செல்வத்தையோ வேண்டி சிவபெருமானோட நாமத்தை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் இறைவனிடம் பேரம் பேசுவதற்கு ஈடாகும். அது இதை கொடுத்தால் உன் மீது பக்தி செலுத்துகின்றேன் அப்படிங்கிறது. அப்போ அந்த சிவநாமத்தை சொல்கின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா இருக்கும். ஆனால் அந்த சிவனடியார் என்ற அந்த தன்மையை அவர்களால் அடைய முடிவது இல்லை. எதையுமே எதிர்பார்க்கலை, சிவபெருமான்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கலை. எனக்கு பொன் வேண்டும், பொருள் வேண்டும், இந்த வசதி வேண்டும், அந்த வசதி வேண்டும் அப்படின்னு அவங்க எதையுமே எதிர்பார்க்கலை. மாறா அவங்க எதிர்பார்க்கிறது என்ன? உன்னோட பூரணமான அன்பு வேண்டும், சிவபெருமானே உனது பாத மலர்களில் ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு மட்டும் நினச்சி ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. சிவபெருமானே அப்படின்னு கூப்பிட்றாங்க, சிவா அப்படின்னு உச்சரிக்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற அந்த மந்திரத்திற்கு சக்தி அதிகம். அவர்களுடைய அந்த பாசத்திற்கு, அந்த பக்திக்கு எப்போவுமே சக்தி அதிகம். இப்போ நம்ம சொன்ன இந்த இரண்டாவதாக குறிப்பிடுகின்ற நபர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, இந்த சிவனடியார்களின் பக்திக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அப்போ சிவநாமத்தை சொல்வதற்கு முழு உரிமை பெற்றவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தூய நெறியை கடைபிடித்து, ஐயன் ஒருவனே இறைவன் அப்படிங்கிற அந்த நெறியை கடைபிடித்து எல்லா ஜீவராசிகளிலும், எல்லா தெய்வங்களிலும், எல்லா தேவதைகளுக்குள்ளும் இறைவனை காண்பவர்கள் சொல்கின்ற அந்த திருநாமம் அப்படிங்கிறது சக்தி வாய்ந்தது. அப்போ அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்வதற்கும் இறைவனின் பெயரை சொல்வதற்கும் அதிக உரிமை உடையவர்கள் எந்தவித பலனையும் எதிர்பார்க்காமல் எல்லாம் என் ஈசனே, எது நடந்தாலும் அது ஈசன் கருணையே, அவரே வழிநடத்தி செல்கின்றார் என்ற மனநிலையில் ஒருவர் இறைவனை வழிபடுகின்றார் என்றால் அவரே இறைவனுக்குரியவர் ஆகின்றார், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். அப்போ மனசில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக சிவனடியார்களை போய் பாருங்கள், இது சாத்தியமே. நீங்கள் பார்க்கக்கூடியவர் எதையும் விரும்பாமல், எதிலும் பற்றில்லாமல், எல்லாம் சிவமென இருப்பவரை சென்று பாருங்கள். நான் கூறுவது அதுதான், அடியேன் கூறுவது அதைத்தான். அதை தவிர்த்து போலி வேடம் பூண்டுண்டவர்களை சென்று பார்த்துவிட்டு
இப்படி இருப்பவரா அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள் எழுப்பிக்கொள்ளக்கூடாது. உண்மையான அடியவரை சென்று காண வேண்டுமென்றால் எப்பொழுதுமே சிவசிந்தனையில் இருக்கின்றவரை நீங்கள் காண வேண்டும். எதுவுமே நிரந்தரமல்ல, எல்லாம் ஈசன் என்று அமர்ந்திருப்பவரை காண வேண்டும். எப்போதுமே இன்பமயமான நிலையில் மூழ்கி இருப்பவரை நீங்கள் காண வேண்டும். அதன் வாயிலாகத்தான் நாம் பெறுகின்ற இன்பம் அல்லது பெறப்போகின்ற இன்பம் எத்தகையது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். அப்போதுதான் நாமும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் பக்தி செலுத்த முடியும் என்பதையும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதன் பிறகு நாம் செலுத்துகின்ற பக்தியானது தன்னலமற்றதாக இருக்கும், ஒரு அர்ப்பணிப்புடன் கூடியதாக இருக்கும், சமர்ப்பணம் செய்ததாக இருக்கும். இறைவன் முன்னே நாம் சமர்ப்பணம் செய்துவிட்டு பக்தியை செலுத்த ஆரம்பிப்போம். பாத மலர்களில் நம்மை சரணடைய செய்துவிட்டு அந்த பக்தியை செலுத்த ஆரம்பிப்போம். அது உயர்ந்த பக்தியாக இருக்கும். அது உயர்ந்ததொரு பக்தியாக இருக்கும். இறைவனால் கொண்டாடக்கூடிய வகையிலான பக்தியாக அது இருக்கும். இவனையன்றி வேறு யாரும் இப்படி ஒரு அன்பை செலுத்த முடியாது, இறைவனே மெச்சிக்கொள்ளும் அளவிலான பக்தியாக அது இருக்கும். தன்னலமற்ற பக்தியாக இருக்கும் பொழுது அதை செய்யக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றோம் அப்படின்னா இந்த மனித பிறவி எடுத்தது பெரும் பாக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடலை விட்டு உயிர் பிரிவது எப்போது என்று யாருக்கும் தெரிய போவது இல்லை. எந்த நிமிடம் எந்த வினாடி என்று யாருக்கும் தெரியப்போவதில்லை. அதனால் சிவபக்தி செய்ய வேண்டும் என்றால் கால தாமதம் செய்ய வேண்டாம். 40 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே, 60 வயசுக்கு மேலே நான் சிவபெருமானை வழிபட்டு கொள்கின்றேன், காலங்கள் கிடைக்கிறது, நான் பொறுமையாக இறைவனை நேசிக்க ஆரம்பிக்கின்றேன் என்றெல்லாம் தாமதம் செய்யாது. இந்த நொடி, இப்போது வாழ்கின்ற இந்த நொடியில் நாம் இறைவனை பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்க வேண்டும், அவரை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும், தன்னலமற்ற பக்தியை அவர் மீது செலுத்த வேண்டும். இந்த கால நேரங்களை எல்லாம் பார்த்து செய்வது பக்தி அல்ல. அது எதையோ, அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு போலதான். கடைசி நேரத்தில் எனக்கு பேச்சு துணை யாரும் இருக்க மாட்டார்கள், நான் இறைவனுடன் காலம் கழிக்கின்றேன் என்பது. அப்போ அதுவும் ஒரு பிரதிபலன் தான். என்னோட இந்த பொன்னான காலங்களையும் நான் இறைவனுடையே கழிக்க வேண்டும், அவரின் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்பது உயர்ந்த ஒரு பக்தியாக இருக்கும். அந்த அன்பு பூரணமான அன்பானதாக அங்கு இருக்கும். அப்போ நம்ம கொள்கின்ற அந்த பக்திக்கு ஈடு இணை அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. அந்த பக்திக்கு இறைவனே இறங்கி வந்து நம்மை ஆட்கொள்வார் அப்படின்னா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்காது. இறைவனன்றி அவனை பற்றிய எண்ணத்தை நம்முள் யாராலும் உருவாக்க முடியாது. சிவனன்றி சிவனை பற்றிய எண்ணத்தை நம் மனதில் யாராலும் உருவாக்க முடியாது. அப்படி உருவான அந்த எண்ணம் எப்பொழுதுமே சிவன் மீது மையம் கொண்டிருக்கும் பொழுது நம்மை திசை திருப்பவோ நம்மை மடைமாற்றவோ யாராலும் முடியாது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உலகத்துக்குள்ளே இந்த உயிர் வரும்போது ஒரு உடலை ஏற்கிறது. அவ்வாறு ஏற்று இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அது புதுமையான உலகமாக நமக்கு தெரிகிறது. மீண்டும் கூறுகிறோம், அது ஒரு புதுமையான உலகமாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அது நமக்கு பரிட்சயப்பட்டது தான், அதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. வந்த பிறகு வாழ்க்கை ஆரம்பிக்கின்றோம் என்ற பெயரில் பல்வேறு வகையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையில் தங்கள் வாழ்க்கையை அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு அமைத்து கொள்வதாக எண்ணிக்கொள்கின்றோம். அதன்படியே நடந்தும் கொள்கின்றோம். இறைவனால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக கொண்ட இந்த வாழ்க்கையானது மனிதன் நானே வாழ்கின்றேன் என்ற எண்ணத்தில் அந்த வாழ்க்கையை வாழ துவங்குகின்றான். இறுதியில் தனித்து விடப்பட்டு தனியே இந்த பூமியை விட்டு திரும்பச் செல்கின்றான். அந்த திரும்பச் செல்லும் போது இந்த நினைவுகள் யாவும் இந்த உடலிலேயே விட்டுவிட்டு அவன் மட்டும் தனியே செல்கின்றான். அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவனுக்கு எந்த ஞாபகமும் பெரும்பாலும் இருப்பதில்லை. புதிதாக வந்தது போன்ற ஒரு அனுபவமானது அவனுக்குள் இருக்கின்றது. இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தனியே வருகின்றோம், தனியே செல்கின்றோம், உடன் யாரும் வருவதில்லை, உடன் யாரும் செல்வதில்லை. இடைப்பட்ட காலத்தில் சொந்த பந்தம், நண்பர்கள், இந்த மாதிரி பல்வேறு உறவுகள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன.
அப்படி சூழ்ந்திருக்கும் போதிலும் சில பேர் தனிமையை வந்துட்டு விரும்புவார்கள். சில பேர் எப்போவுமே அவர்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புவார்கள். அது அவரவர் விருப்பம். இருந்தாலுமே தனிமையாக செல்லும் பொழுது ஏதேனும் ஒரு வழி உண்டாகக்கூடும். அது பக்குவமடையாதவர்களுக்கு அது பெரிய வழியாக இருக்கும். அனைத்தையும் விட்டுவிட்டு செல்கின்றோமே, கோடி கோடியாக சம்பாரித்தேன், நிறைய உறவுகளை சம்பாரித்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் போகிறேனே, நான் போனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற நினைவு அவர்களை வாட்டி துயரப்படுத்தும். அப்போ துயரப்படுத்த அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த உடலை விட்டு உயிரானது பிரிகிறது. அப்படிங்கும் போது அது வலி மிகுந்ததாக அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் உண்மையில் அதுவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்படிங்கிறது தான் உலகத்தோட யதார்த்தம். ஒருவர் நம்மை விட்டு பிரிகிறார் அப்படிங்கும்போது அது தற்காலிகமாக ஒரு வலியை ஏற்படுத்தும் இங்கு இருப்பவர்களுக்கு. மாறாக அது வாழ்க்கை முழுவதும் ஒரு பெரிய வலியை எல்லாம் ஏற்படுத்த போவது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கான கடமை, அவர்களுக்கான வாழ்க்கையை இறைவன் தீர்மானித்திருப்பார். என்னென்ன அப்படிங்கிறத அவர் தீர்மானித்திருக்கிறார் அல்லவா, அதை அவர்கள் மீண்டும் வாழ வேண்டுமே. அதற்காக வந்துட்டு அவர்கள் பணியை கட்டாயமாக பார்ப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் என்ன எண்ணிக்கொள்கின்றோம், நான் இல்லை என்றால், இந்த வார்த்தை நான் இல்லை என்றால் இங்கு எதுவுமே நடக்கப் போவதில்லை, நான் விட்டு சென்றால் என்ன ஆவார்களோ, இது அறியாமையின் உச்சம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழும்போது தனித்திருக்க பழக வேண்டும். அதாவது சொந்த பந்தங்களோடு கூடி இருந்தாலும் இந்த உடலுக்குள் இருக்கின்ற அந்த அற்புதமான ஆன்மா, அந்த உயிர், இது எத்தன்மையது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு நாம் தனித்திருக்க வேண்டும். தனித்திருந்து அதோட அருமையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது எல்லோருமே வந்துட்டு செய்ய முடியுமா அப்படின்னா, முயற்சி செய்தால் அது சாத்தியமாகும். தனித்திருந்து இறைவனை பற்றிய நினைவிலிருந்து உள்ளிருக்கக்கூடிய அந்த அற்புதமான சக்தியை பற்றி எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது, நமது மூச்சை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது, அன்பின் உருவமாக நீங்கள் மாறும் பொழுது உள்ளவற்றை நம்மால் அறிந்து கொள்ளவும் முடியும். அப்படிங்கிறதான் நம்ம பெரியவங்க நம்மளுக்கு தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடலை அப்படிங்கும்போது பரவாயில்ல, நம்மளால் அதை சமாளித்து கொள்ள முடியும். நல்ல ஓரளவுக்கு தூக்கம் வரும். ஈரத்துணியை வயிற்றில் கட்டிக்கிட்டுனாச்சு தூங்கிடுவாங்க. ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் ஆக பசி எடுக்குதுன்னா தூக்கம் சரியாக வராது. சில பேர்த்துக்கு நாளே தூக்கம் வராது. நல்ல ஆடம்பரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கும்போது இரவு நேர உணவு எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி ஒரு விதமான அசதி உடலில் காணப்படும். அப்படியே வயிற்றை கிள்ற மாதிரியான உணர்வு, அதனால் தூக்கம் வராது. அப்போ அது ஒரு ஏக்கம். எனக்கு இந்த உடலுக்கு உணவு வேண்டும் அப்படிங்கிற ஏக்கத்தின் காரணமாக அந்த தூக்கமானது நமக்கு வருவதில்லை. அதே போல தான் அந்த மனதில் ஒரு ஏக்கம் இருக்கும் பொழுது பசித்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படி ஒரு பசி அங்கே உடலில் இருக்கணும். இறைவனை பற்றிய தேடுதலில் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த வேட்கை, அந்த பசியானது நமக்கு இருக்கும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக அப்பயுமே உறக்கம் வராது. அதாவது உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மா உறங்கும் நிலைக்கே செல்லாது, அறியாமையால் சூழப்படாது. எப்படியாவது கண்டிப்பாக அந்த இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் அது உறங்காமல் இருந்து உள்ளே தேட ஆரம்பிக்கும். கடுமையான பயிற்சிகளை செய்ய வேண்டும் அல்லது நிறைய விஷயங்களை செய்து தேட ஆரம்பிக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்தை நாம் கொள்கையாக கொண்டு விட்டால் அந்த கொள்கையை முடிக்கும் வரையிலும் இறைவனின் துணையுடன் நாம் தொடர்ந்து முன்னேறும் போது அக்காரியமானது நிறைவு பெறும். அதே போல்தான் இறைவனை பற்றிய தேடுதலிலும் இறைவனையே நீங்கள் உள்ளே தேட வேண்டும் என்று நினைத்தாலும் அது சாத்தியமே. இறைவனோட அந்த அனுகிரகத்தால் அவர் துணை இருக்கும்போது கண்டிப்பாக அது சாத்தியமாகும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து தேடுங்கள் என்று சொல்கின்றோம். எதை தேடுவது என்று தெரியாமலே தேடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்ட்டு சில பேர் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த உலகத்தில் எதுவுமே வெளிப்படையான விஷயங்கள் அல்ல. நாம் பார்ப்பது எல்லாம் வெளிப்படையான விஷயங்கள் அல்ல. சூட்சமமாக மறைபொருளுடன் கூடிய எல்லா விஷயங்களையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதல்ல பெரியவங்க சொல்லும்போது உடலின் இயக்கங்களை முதலில் கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதய துடிப்பு, உள்ள இரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை தான், வேறு எதுவும் இல்லை. ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே கவனித்து பழகும் பொழுது மூச்சு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. அதையும் கவனிக்க கற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அடுத்தடுத்த விஷயங்கள் நமக்கு புரிய வரும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க.
அதை அனுபவபூர்வமாக உணரும் பொழுது அதை சொல்வதற்கு வார்த்தையே இருக்காது. அதனால தான் முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இப்போ சொன்னோம், அந்த பசித்திரு அப்படின்னா ஒரு வேட்கை, நீ அடைய வேண்டும் என்ற விஷயத்தை அடையும் வரையிலும் விடாதே, தொடர்ந்து முன்னேறு, கண்டிப்பாக அது கிடைக்கும் அப்படின்ட்டு. இதை சொல்வதற்கான காரணம் இருக்கிறது. அதையும் இந்த காணொளியில் கடைசியாக இதை சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது. கண்டிப்பாக இந்த காணொளியை முழுமையாக பார்க்கிறீர்கள் அப்படிங்கும்போது அடியேன் ரொம்ப கொடுப்பனசாலி. உங்களை மாதிரி நபர்களை நான் பெற்றிருத்தல் அப்படிங்கிறது, இறைவனை மன்னிக்கவும், அடியேன் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கும்போது அது ரொம்ப பாக்கியம் செய்திருக்கிறேன் இறைவனின் கருணையால் அப்படின்னு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய பேர்த்த பார்க்குறோம், நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நிறைய பேர்த்த பார்க்குறோம் இல்லையா? நம்ம பார்வையில் அவங்க நல்லவங்களாக தெரிவாங்க. ஆனால் அவங்களோட உள்ளத்தில் நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் கொட்டி குவிந்து கிடக்கும். நம்ம பார்வையில் பார்த்தோம்னா சில பேர் கெட்டவங்களாக தெரிவாங்க. ஆனால் அவங்க உண்மையாகவே பார்த்திங்கன்னா மனசில் நல்ல எண்ணங்கள் நிறைய கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்போ மனிதர்களை நாம் வகைப்படுத்த முடியுமா? மனிதர்களை நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியுமானா நம் பார்வையிலே பார்க்கும் பொழுது மனிதர்களை வேறுபடுத்துவது எளிது. ஆனால் உண்மையாகவே மனிதர்களை வேறுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க செய்கின்ற விஷயம் எதற்காக அப்படின்னு. இன்னொன்று, இறைவனுக்கு தான் தெரியும் அது தர்மமா அதர்மமா நியாயமா என்ன அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அப்போ ஒரு மனிதனை எடை போடுவது அப்படிங்கிறது தவறான விஷயம். ஒரு மனுஷனை பார்த்ததுமே எல்லாம் எடை போட முடியாது, பழகினாலும் எடை போட முடியாது. ஏன்னா அவன் மனசுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு பக்தனாக, ஒரு அடியாராக நம்ம சிவபக்தி செலுத்துகின்றோம் அப்படிங்கும் போது அதில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுதான் ரொம்ப பெருசு, இதுதான் ரொம்ப உயரிய பக்தி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. பக்தினாலே பக்தி, இறைவன் மீது பக்தி செலுத்துகிறோம், அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா அது அவ்வளோதான். அன்பு செலுத்துகிறோம் அப்படிங்கிறதான் அதுக்கு ஒரே ஒரு பொருளே தவிர அதில் உயர்ந்தது, அது ரொம்ப உயர்வான பக்திப்பா அவங்க வச்சுருக்கிறது அப்படின்லாம் கிடையாது. பக்திக்கு ஒரே இலக்கணம் தான், இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது. நம்ம இன்னும் சரணடையலையா, அதுக்கு பேர் பக்தியே கிடையாது, ஆரம்ப நிலை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ இந்த பக்தி எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்குமா? அந்த தெய்வ பேரியல்பு எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்குமானா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கும். கொடூரமான சிங்கம் புலிகளிடமிருந்து மனிதர்கள் வரை எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த தெய்வத்தின் பேரியல்பு குடிகொண்டு இருக்கும். அது கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல வெளிப்பட ஆரம்பிக்கும். கால சூழ்நிலைனா அவங்களுக்கு ஏற்படுகின்ற சூழ்நிலை சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் தான் மனிதனாகட்டும் மிருகங்களாகட்டும் செயல்படுகின்றன. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு புலி இருக்குது, பசி இல்லை, அதுக்கு முன்னாடி மான் மேயுது அப்படின்னா அது வேட்டையாடாது. ஏன்னா அதுக்கு பசி இல்லை. அப்போ அந்த புலியை நம்ம ரொம்ப சாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது அசைவத்தை தவிர்த்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? காரணம் அதோட இயல்பு அப்படிங்கிறது வேற. அதே போல தான் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதனை நல்லவனாக்குவதும் தீயவனாக்குவதும். அந்த நல்லவன் தீயவன் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னாலுமே மனிதனுடைய பார்வையில் வேறுபடுகின்றன. ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கின்றான் அப்படிங்கும்போது அவன் அதற்கான நியாயத்தை கற்பிப்பான். பொதுவாக அவனோட இயல்பிலிருந்து பார்க்கும் பொழுது அது ஒரு நியாயமான கருத்தாக தோன்றும். ஆனால் பொது கருத்து அப்படின்னு ஒன்று நம்ம உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாது. ஏன்னா இது மனிதர்களால் எழுதப்படுகின்ற நியதி. ஆனால் தெய்வத்தால் வகுக்கப்பட்ட நியதின்னு ஒன்று இருக்கும். அந்த தெய்வத்தால் வகுக்கப்பட்ட நியதியின்படி அவன் செய்தது சரியா தவறாங்கிறது இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். அப்படிங்கும்போது நாம் எதையும் ஒரு உறுதித்தன்மையோடு எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ ஒரு காரியத்தை செய்கின்றோம் அப்படிங்கும்போது அக்காரியம் இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயலாற்றும் பொழுது அந்த வினையானது எளிதில் ரொம்ப அருமையாக முடிவடையக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஒரு காரியம் நிறைவேறுவதும் ஒரு காரியம் தட்டி போவதும் மனதின் உறுதிப்பாட்டினால் மட்டுமே நிகழக்கூடியது. மனம் ஒரு விஷயத்தை உறுதியாக நம்புது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நடைபெறும். ஒரு மனமானது ஒரு விஷயத்தை தவிர்த்து செல்கிறது அப்படிங்கும்போது அதை விட்டு விடுவது நல்லது. ஒன்று வேணும்னு உறுதியாக நின்னிங்கன்னா கண்டிப்பாக அதிலே நம்ம உறுதியாக நிற்போம். அந்த விஷயம் நமக்கு நடக்கும். அது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நான் மனசில் நினச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்திடம் மீண்டும் மீண்டும் கேட்கும் பொழுது அது உறுதியாக எனக்கு நடைபெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பிரபஞ்சம் அதற்கான வழியை ஏற்படுத்தி தரும். அதே போல் இறைவனும் பார்த்திங்கன்னா அதற்கான சூழ்நிலை சந்தர்ப்பங்களை
ஏற்படுத்தி தருவார். அந்த வகையிலே அக்காரியமானது நிறைவேறும். அப்போ என்ன தேவை அப்படின்னா, மனதில் ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது தேவை. சிவபக்தியிலும் அப்படித்தான். ஏன்னா பல ஆண்டுகளாக சிவபக்தி செய்திருப்போம், நமக்கு வந்துட்டு ஒரு சின்ன அறிகுறி கூட தெரியல அப்படிங்கிற மாதிரியான மன உறுத்தல் ஏற்படுகிறதுனா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, நம்ம உறுதிப்பாடுடன் இருக்க வேண்டும். ஏன்னா எடுத்ததுமே எல்லாம் கை கூடி வரப்போவதில்லை. ஒரு பொருளை செய்வதற்கே கூட ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தேவைப்படுகிறது. அதே இந்த பக்தியில் பார்த்திங்கன்னா இறைவனோட அருள், அந்த திருவருள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கருணை. அதை பெற வேண்டும் என்றால் அதற்கான காலமும் நேரமும் அவசியம் போதுமான அளவு இருந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே தான் நாம் பொறுத்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மனம் உறுதிப்பாட்டுடன் இருக்கிறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சொல்லப்போனால் மந்திரங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே அதிர்வுகள். அந்த அதிர்வுகளை சரியாக புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் என்ன விதமான அதிர்வுகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாமே சாத்தியமாக கைகூடும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம செய்கின்ற கடும் தவத்தின் காரணமாக, வைக்கின்ற அன்பின் காரணமாக இறைவனின் கருணை பார்வை நம் மீது பட்டிருந்தால், இறைவனின் கருணையானது நமக்கு கிடைத்திருந்தால், இறைவனின் தரிசனம் கிடைக்கும் அந்த நேரத்திலே என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பாருங்களேன். இறைவனின் தரிசனத்தை பெற வேண்டும், அதற்காக நாம் முயல வேண்டும், இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் ஒருவேளை கிடைத்தது என்றால் அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் என்பதை திருவாசகத்திலே மாணிக்கவாசக பெருமான் மிகவும் அழகாக எடுத்துரைப்பார். அதனை அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்கும் பொழுது உண்மையாகவே அப்படி ஒரு உணர்வானது ஏற்பட்டால் நாம் என்னவாக இருப்போம் என்ற அந்த சிந்தனை மேலோங்குகிறது. ஒருவேளை இந்த பிரபஞ்ச நாயகனாகிய சிவபெருமான் நம் முன்னே எழுந்தருளுகிறார் என்றால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்தால் வியப்பாகத்தான் இருக்கிறது. நாம் என்ன நினைப்போம்? கட்டி தழுவுவோம், அதே போல வாயார வணங்குவோம், நாமங்களை சொல்லி மகிழ்வோம், இப்படியெல்லாம் நம்ம நினைத்திருப்போம். ஆசை தீர அவரை பார்த்து ரசிப்போம். இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் நம் மனதிலே வரும். ஆனால் வாசகத்திலே மணிவாசக பெருமான் குறிப்பிடுவது பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். உண்மைதானே, அப்படித்தானே நாமும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை நமக்குள்ளே உண்டாக்கும். ஒருவேளை இறைவன் எழுந்தருளி நமக்கு காட்சி தருகிறார் என்றால் இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது, இந்த உடலும் உயிரும் இணைந்து இயங்காது. இந்த கண்ணு, காது, மூக்கு, செவி, இந்த மாதிரி தத்துவங்கள் யாவும் செயலற்று போகும், யாவும் செயலற்று போகும். அந்த பார்த்த நொடியிலே ஆற கட்டி தழுவ வேண்டும் என்ற எண்ணம், இந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் போகுமே, இல்லாமல் போகுமே. பிற அடியார்களிடம் சென்று அடியாருக்கு அடியார்கள் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப தாழ்பணிந்து வணங்கி சொல்லுதல். அந்த மாதிரி சொல்கின்ற உணர்வு கூட அந்த நேரத்திலே இல்லாமல் போகும். இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களிடம் இறை அனுபவத்தை பெற்றவர்களிடம் சென்று அந்த இறை அனுபவம் எப்படிப்பட்டது என்று கேட்கக்கூட தோன்றாது, கேட்கக்கூட தோன்றாது அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து கூறுவார். யோசித்து பாருங்களேன், அந்த உணர்வுக்குள் சென்று பாருங்கள். திருவாசகத்தை படிக்கும் பொழுது நிஜமாகவே அந்த உணர்வானது ஏற்படுகிறது. உண்மையாகவே இறைவனை கண்டால் நாம் இப்படியெல்லாம் பேசுவோமா, இப்படியெல்லாம் நாமங்களை சொல்வோமா, அவரை பார்த்த நொடியிலே நாம் பாடலை பாடுவோமா, ஆடி மகிழ்வோமா, அவரை நெஞ்சார கட்டித்தழுவ வேண்டும் என்று நினைப்போமா? எந்த எண்ணங்களுமே இல்லாமல் இருக்கும் என்பது மாணிக்கவாசக பெருமான் அருமையாக குறிப்பிடுவார். ஏன்னா இந்த பிறவிக்கு கிடைத்த அரும்பெரும் பயனாக இறைவனின் அந்த தரிசனமானது நமக்கு கிடைத்து விட்டால் அந்த நேரத்திலே எந்த எண்ணங்களுமே மனதில் இருக்காது, ஆசாபாசங்கள் எதுவும் இருக்காது. ஐயனை காண்கின்ற கண்கள் அப்படியே நிலைத்திருக்கும், அவ்வளோதான், அதோட செயற்பாட்டையே நிறுத்திவிடும். காதுகள் உலகத்தில் கேட்கின்ற எந்த ஓசைகளையும் கேட்காமல் நிறுத்திவிடும். இந்த மெய்யானது அது உணர்வற்றதாக ஆகிவிடும். காரணம், நாம் காண்பது என்னவோ பொருள் அல்ல,
இந்த பிரபஞ்ச நாயகனை காண்கின்றோம், சிருஷ்டிகர்த்தாவை நாம் காண்கின்றோம், நமக்கு அவர் எழுந்தருளுகிறார் என்றால் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்குள் நடக்கும் அப்படிங்கிறது ஐயன் நமக்கு எடுத்து கூறுகிறார். ஏன்னா அவருக்கு அந்த உரிமை உள்ளது, தார்மீக உரிமை. அதே போல அவரின் அனுபவம் அது. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இறைவன் வா அப்படின்னு எல்லாத்தையும் அழைக்கின்ற போது ஒரு சின்ன தடுமாற்றத்தின் காரணமாக செல்ல மறுத்து விடுகிறார் அந்த இடத்துல. அது ஒரு சின்ன குழப்பம், அங்கிட்டு போகிறதா இங்கிட்டு போகிறதா. ஏன்னா இந்த இல்வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது சுகபோகங்கள் நிறைந்தது. அந்த மாயையானது அவரை செல்ல விடாமல் தடுத்து விட்டது. அப்போ இறைவன் தன் கண்முன்னே தரிசனம் கண்ட அந்த நொடிப்பொழுதில் இவர் இறைவன் என்று அந்த உணரும் தருவாயிலே தெரிகிறது, அவர் இறைவன் அழைக்கின்றார். ஆனால் அழைத்தாலும் செல்ல மனமில்லாமல் தடுமாறி அந்த ஒரு வினாடி அவருடைய அனைத்து வாழ்க்கையுமே மாற்றிவிட்டது. அப்படிங்கும் போது இறை தரிசனத்தை கண்ட மாணிக்க வாசக பெருமான் கூறுகிறார் என்றால் அதில் எவ்வளவு உண்மை இருக்கும் யோசித்து பாருங்கள். எதுவுமே செயல்படாமல் போனது. உடல் உயிர் இந்த மாதிரி நீங்கள் எந்த தத்துவங்கள் சொன்னாலும் எதுவுமே செயல்படாமல் நின்று விட்டது. யோசிக்க முடியாது, சிரிக்க முடியாது, அழுக முடியாது, கட்டி தழுவ முடியாது. மாயைகள், பாலினத்தவர் மீதான அந்த ஈர்ப்பு அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி, சிற்றின்பங்கள், எந்த இன்பமே இல்லை. இறைவனை கண்ட பேரின்பத்தில் நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு அங்கே இருக்க போகிறதா அப்படின்னா அதுவும் இல்லை, அதுவும் இருக்காது. அப்போ அந்த ஒரு நொடி பொழுத, அந்த தருணத்தை நம்ம எப்படி எடுத்து விளக்க முடியும், எப்படி எடுத்து விளக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக இது எல்லாம் கற்பனை செய்து நாம் ஒரு உருவத்தை மனதிலே நிறுத்தி இருப்போம். எம்பெருமான் இப்படியெல்லாம் இருப்பார் அப்படின்னு பல பேர் வர்ணனை செய்வதை வைத்து நாமும் ஒரு கற்பனை உலகத்திலே ஐயனை உருவகப்படுத்தி இருப்போம். அவர் நம் முன்னே எழுந்தருள பெற்றால் நம் மனதிற்குள்ளே செய்த கற்பனைகள் யாவும் வீணாகத்தான் போகும். ஐயனின் பேரழகுக்கு முன்னால் இது எல்லாம் ஒன்றும் இல்லை என்றவாறு எல்லாமே தலைகீழாக மாறிப்போகும். அப்ப ஐயனை காண்கின்ற அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் மறந்து அனைத்தையும் துறந்த வார்த்தைகளால் அடக்க முடியாத உணர்வாக அது இருக்கும். ஐயனை பார்த்ததுமே மகிழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியுமா? ஐயனை பார்த்ததுமே என்னை மறந்து விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை சொல்லிட முடியுமா? அப்போ ஒரு வார்த்தைக்குள்ள அது அடங்குகிறது அப்படின்னா அதன் பொருட்டு அதன் மதிப்பு அவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த கேள்வியை அழகாக அந்த பாடல்களே மணிவாசக பெருமான் எழுப்புகிறார். அப்போ எதுவுமே உனக்கு தோன்றாது, இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டும் என்று தோன்றாது, அவர் அழகை வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றாது, அவரை பார்க்க வேண்டும் என்று கூட தோன்றாது. ஏன்னா கண்கள் எல்லாம் செயலிழந்திருக்கும். அப்படியே அதில் இரண்டரை கலந்த நிலை அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, இரண்டரை கலந்து நிற்க வேண்டும், இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அது அழகாக மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்கிறார். இரண்டரை கலந்த நிலை அப்படின்னா எதுவுமே இருக்காது, எதுவுமே உணர்ச்சிகள் இல்லாமல் போயிடும். அப்படி ஒரு நிலை, அவ்வளோதான். அவரோட கலந்துடுச்சு, அந்த உயிரானது அவரோட கலந்துடுச்சு. அப்போ இந்த உடலுக்குன்னு ஏது உணர்ச்சிகள்? அவருடன் கலந்து விட்ட பின்னர் இந்த உடலுக்கு என்று தனியாக இது உணர்ச்சிகள் இருக்க போகிறதா அப்படின்னா எதுவுமே இல்லை. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படி ஒரு அற்புதமான தருணமாக அது இருக்கும் அப்படிங்கிறதத்தான் ரொம்ப ஒரு உருகி அப்படிப்பட்ட தருணத்தையும் நான் இழந்து விட்டேனே, அப்படிப்பட்ட தருணத்தையும் வா என்று அழைத்த போது கூட நான் செல்லாமல் இருந்து விட்டேனே அப்படிங்கிற அவரோட அந்த தவிப்பு அப்படிங்கிறது திருவாசகத்தில் தெரியும். அருமையான வரிகளை கொண்டு அடியார்களின் ஏக்கத்தையும் அடியார்களுடைய அந்த தவிப்பையும் விளக்கியிருப்பார். திருச்சிற்றம்பலம். திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நிறைய பேர் சொல்வதுண்டு, இப்போ இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒன்று உண்டு. இன்னொன்று, இறைவனை உணர்ந்தால் மட்டும் போதுமா, அவரை அனுபவிக்க வேண்டாமா, அந்த உணர்வை அனுபவிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளும் வரும்.
முதலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பிறந்த குழந்தை, ஒரு குழந்தையானது பிறக்கிறது என்றால் எடுத்ததுமே ஓட முடியாது. அது மெதுவாக தவள வேண்டும். பின்பு 2 காலிலே மட்டும் எழுந்திருச்சு நிற்க வேண்டும். அடியடியாக எடுத்து வைக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஓட கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இறைவனை பற்றிய ஞாபகங்கள், அந்த உணர்வுகளே இல்லாமல் இருக்கின்றோம். அந்த இறை உணர்வு, தன்னார்ந்த அந்த உணர்தல் அப்படிங்கிற விஷயமே பெரும்பாலும் யாருக்கும் தோன்றாத சூழ்நிலையிலே இறைவன் அந்த கொடுக்கின்ற ஆற்றல், அந்த இறை ஆற்றலை எப்படி அனுபவிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் நமக்கு சரியாக வழிநடத்தி இருக்கிறார்கள் நமது முன்னோர்கள் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் ஒவ்வொரு நிலையாக நம்ம படிப்படியாக கடந்து வர்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு தெளிவான புரிதலானது உண்டாகும். அதை விடுத்து சில குழந்தைகள் அல்லது சில முதிர்ந்த ஆன்மாக்கள் சிறு வயதிலே ஞானம் அடைகிறார்கள்னா அது பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் அந்த அளவுக்கு கடந்து வந்திருக்கிறார்கள். அதன் பொருட்டே எளிமையாக அவர்களால் அடுத்த நிலைக்கு செல்ல முடிந்தது அப்படிங்கிறதையும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இந்த ஜென்மாவிலே நீங்கள் எந்தளவு தேடி அறிந்து வைத்துக் கொள்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போலே ஒரு ஏக்கமானது நம் மனதிற்குள்ளே ஏற்படும். ஒருவேளை அடுத்த பிறவி என்பது நமக்கு இருந்தால், முடிந்தளவு பிறவிகள் போதும் இறைவா, எப்படியாவது என்னை உன்னுடன் சேர்த்துக்கொள் அப்படின்னு நம்ம வேண்டுவது உண்மைதான். ஆனாலும் நம்மால் இன்னும் இங்கு சில விஷயங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை, இன்னும் உணரவில்லை அப்படின்னா, அப்போ அதற்காக இறைவன் சில விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். அதற்காக நமக்கு இன்னொரு பிறவியை கொடுக்கிறார் என்றால், நீ இப்பொழுது எந்த இடத்தில் விட்டாயோ அந்த இடத்தில் தான் ஆரம்பிக்கப் போகின்றாய், நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறை தேடலிலே நாம் எந்த நிலையை இப்பொழுது அடைந்திருக்கிறோமோ அதிலிருந்து தான் மீண்டும் அது தொடங்கும். அதனால தான் சில குழந்தைகள் எல்லாம் பார்த்தால் சின்ன வயதிலே நல்ல முதிர்ச்சி பெற்றவர்கள் போல அந்த ஒரு வினையாற்றுவார்கள். நம்ம இயல்பாக சொல்கிறோம்ல, இப்போ பிறக்கிற குழந்தைங்கள்லாம் அப்படி இல்லைப்பா, நம்ம காலத்தில் அப்படி இருந்தோம், இப்போ எல்லாம் பிறக்கிற குழந்தையே கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் பிறக்குது அப்படிங்கிற மாதிரியான வாக்கியங்கள்லாம் சொல்கிறோம்ல. பிறந்த குழந்தை இத்தனை விஷயங்களை பண்ணுது அப்படின்னா அந்த ஆன்மாவானது ஒரு குறிப்பிட்ட அளவு பக்குவப்பட்டு பிறந்திருக்கிறது. தொழில்நுட்பம் சார்ந்து மட்டும் நாம் சொல்லவில்லை, அந்த அளவுக்கு அது ஒரு தெளிவை உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆன்மீகம் சார்ந்த தேடுதலில் ஒரு ஆன்மாவானது ஈடுபட்டு கொண்டிருக்கிறது, அதிலே பக்குவப்படுகிறது என்றால் கண்டிப்பாக அதனுடைய நீட்சி அப்படிங்கிறது அடுத்த பிறவியிலும் தொடரும். அப்படிங்கிறனால தான் ஒரு சில குழந்தைகள், ஒரு சில நபர்கள் இளம் வயதிலேயே அந்த பக்குவப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போ உணர்தல் மட்டும் அவ்வளவு எளிதானதுன்னா, நான் தான் சொல்லிட்டேன், சரியை கிரியை யோகம் ஞானம் படிப்படியாகத்தான் போக முடியும். அப்படி போனால் தான் நமக்கு எதுவுமே ஒரு தெளிவான புரிதலானது உண்டாகும். ஏதேனும் ஒன்றை படிக்கின்றோம், அதன் வாயிலாக நாம் செயல்படுகின்றோம் அப்படிங்கும் போது அதை எதையும் அனுபவிக்க முடியாது. அப்போ இறைவனை உணர வேண்டும் அப்படிங்கிற தாற்பயம் ரொம்ப முக்கியமானது தான். இப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, இந்த பூமி எப்படி பிறந்தது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம பூமி எப்படி பிறந்ததுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அறிவியல் முறைப்படியாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்தமாக யோசித்தாலும் சரி, சூரியனிடமிருந்து பிரிந்த ஒரு பகுதி இந்த பூமி. பல்லாயிரம் அல்லது பல லட்சம் ஆண்டுகள் மழை பெய்து அது குளிர்ந்து ஒரு நிலையை அதை அடைந்திருக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த சூரியனிடம் இருக்கின்ற அந்த குணாதிசயங்கள் இங்கு இருக்க வேண்டும் அல்லவா? சூரியன் இன்னும் குளிரவில்லையே, அதே சூரியன் இன்னும் தகித்து கொண்டே இருக்கிறது. சூரியனிடமிருந்து பிரிந்து வந்த பூமி என்ன ஆயிற்று? குளிர்ந்து விட்டது. மனிதர்கள் அல்லது உயிரினங்கள் வசிப்பதற்கு ஏற்ற பகுதியாக மாறிவிட்டது. அதை போலவே மற்ற கிரகங்களும் குளிர்ந்து ஒவ்வொரு நிலையை அதை அடைந்திருக்கிறது. அப்படிங்கும் போது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த நாம் நம்மை மறந்துவிட்டோம். இறைவனிடமிருந்து பிரிந்து வந்த நாம் நம்மை மறந்துவிட்டோம், அதுதான் உண்மை. திருப்பியும் நாம் அவரை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே அந்த சூரியன் பிரகாசிப்பது போன்ற இந்த பூமியும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் மீண்டும் இந்த பூமியானது எங்கு சென்று சேர வேண்டும்? அந்த சூரியனுக்குள்ளே ஐக்கியமாக வேண்டும். என்னாகும் யோசிச்சு பாருங்கள். திருப்பியும் அது பழைய நிலைப்படி இந்த பூமியானது சூரியனை போல நல்ல அப்படியே தகன்னு கணந்து
அந்த ஒரு ஒளிர்விடக்கூடிய தன்மையை அது பெற்றுவிடும் இறைவனுடன் கலந்தால் மட்டுமே. அதே போல தான் நம்ம சொல்கிற இந்த ஒரு விஷயமுமே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம இறைவனிடமிருந்து பிரிந்த இந்த ஜீவாத்மா பரமாத்மாவிடமிருந்து இன்று ஒரு வினைக்காக இந்த உடலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. அப்படிங்கும்போது இறைத்தன்மை நமக்குள் இருக்கிறது என்ற உணர்வை நாம் இழந்து விட்டோம். அதை நாம் உணர்ந்து கொண்டால் இறைவனுடன் எப்படி கலந்து அதை அனுபவிக்க முடியும் என்ற ஞானம் நமக்கு உண்டாகும். இறைத்தன்மையை உணர்வது சாதாரண விஷயமா? உணர்ந்து விட்டால் அடுத்த நிலை என்பது நமக்கு தெரிந்துவிடுமே. இறைத்தன்மை என்று ஒன்று உண்டு, அது நம்முள் தான் இருக்கிறது. அதை எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சூட்சமம் நமக்கு புரிந்துவிட்டால் அதை உணர்ந்து கொண்டு அந்த தன்மையப்பட்ட நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் பொழுது அந்த இறையாற்றலை நாம் அனுபவிக்க முடியும். இரண்டரை கலந்த நிலைக்கு நாம் செல்ல முடியும். அப்படிங்கிறத தான் நம்ம ஞானிகள் தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்பொழுதுமே ஒரே ஒரு சிந்தனையிலே இருத்தல் அப்படிங்கிறது தான் அதற்கு ஒரே ஒரு வழி. இறை சிந்தனை அப்படிங்கிறத தாண்டி படிப்படியாக நம்ம போகணுன்னா எப்போ ஒரு வேலை செஞ்சாலும் ஒரே ஒரு சிந்தனைகள், கவனச்சிதறல் ஏற்படாமல் அந்த வினையில் மட்டும் நாம் கவனத்தை செலுத்துகிறோம். அப்படிங்கும் போதே அது அதற்கான முதற்படியாக இருக்கும். அப்படி செய்கின்ற பொழுது அதே ஆன்மீகத்தை பொறுத்தளவு தியானத்தில் ஈடுபடுகின்றோம் அப்படின்னா கவனச்சிதறல்கள் இல்லாமல் ஒரே ஒரு சிந்தனையில் மட்டும் நாம் என்ன குவியலை குவிக்கும் பொழுது, அது ஒரு புள்ளியிலே குவியும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். நான் தான் மீண்டும் கூறுகின்றோம், இறைவனை உணர்தல் என்பது அவ்வளவு எளிதல்ல. அதை உணர்ந்தால் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இல்லை என்றெல்லாம் கூறவில்லை. அப்போ எது முக்கியம்? உணர்தல் முக்கியமா அனுபவித்தல் முக்கியமானா உணரத் தொடங்க வேண்டும். உணர்ந்து அதை உணர்தல் வேண்டும். அதன் பின்பே அதனை அனுபவிக்க முடியும். அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இறைவனை தேடி ஆங்காங்கே அலைவதை காட்டிலும் இருக்கின்ற இடத்திலே உள்ளே இருக்கின்ற இறைவனை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதற்கான மகத்துவம் மிகவும் அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடனே இருக்கக்கூடிய உயிரினங்களிடையே நம்மால் காண முடியாத இறைவனை நாம் எங்கு தேடினும் காண முடியாது. அதிலும் குறிப்பாக உன்னுள்ளே இறைவனை காணாத பொழுது நீ எங்கும் சென்று இறைவனை காண முடியாது. கண்டிப்பாக காண முடியாது. நம்முள்ளே அந்த அன்பு வளர வளரத்தான், அந்த பரிசுத்தமானது வளர வளரத்தான் அடுத்த நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஒரு பொருளை பெற்றாலும் நாம் திருப்தி அடைவதில்லை. ரொம்ப அற்புதமான பொருள், வைரம் வைடூரியம், இந்த மாதிரி எந்த பொருள் நமக்கு கிடைத்தாலும் நாம் திருப்தி அடைவதில்லை. மாறாக இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற எண்ணம் தான் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் இறைவனை உணர்ந்து விட்டால், அவரை அடைய பெற்றுவிட்டால், அந்த உண்மையான அன்பை நாம் பெற்றுவிட்டால் அதிலேயே ஊறி திளைத்திருப்போம். நம்மை நாம் மறந்திருப்போம். ஏனென்றால் நாம் இறைவனுடன் கலந்திருப்போம், அதை அனுபவித்து கொண்டிருப்போம். அப்படிங்கிறத ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அடியார்களே. ஓம் நம சிவாய். சிவாய நம. நம்ம சிவபித்தன் வீடியோவை எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்க, நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. இறை தேடுதல் அப்படிங்கிறது பலவிதமாக நிகழும். சில பேருக்கு பிறந்து 1-2 வயது ஆகும்போதே இறைவன் மீது நாட்டம் ஏற்பட்டுவிடும். சில பேருக்கு அந்த பருவம், குழந்தை பருவத்திலிருந்து மீண்டு ஒரு இளைஞர் பருவம் வரும்போது, சில பேருக்கு திருமணத்திற்கு பிறகு, சில பேருக்கு வயதான பிறகு கிடைக்கும். இதெல்லாம் ஒரு வகை. இது ஒரு பக்கமாக இருக்கட்டுமே. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நமக்கு சிவபெருமான் மீது ஒரு ஈடுபாடே இருந்திருக்காது. பெரும்பாலுமானவர்கள் அப்படித்தான் இருந்திருப்பாங்க. இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க இல்லையா? இறை மறுப்பு கொள்கை அல்லது நிறைய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. அதையெல்லாம் பற்றி மனம் ஆராய்ந்திருக்கும். ஆமல்ல, இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி இறைவன் இருப்பார்? இத்தனை பேர் தினமும் அடைகிறாங்களே, இத்தனை இயற்கை சீற்றம் இத்தனை உயிர்கள் அடைகிறனவே, அப்போ இறைவன் இருந்தால் இதெல்லாம் விடுவாரா? அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மனது எண்ணி பார்த்திருக்கும். அதனால் குழம்பியும் கூட இருக்கும். இப்படியெல்லாம் இருந்தாலுமே கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறைவன் நம்மை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிற அந்த தருணம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப அற்புதமானது. அது உங்களுக்கு எப்போ ஏற்பட்டதுன்னு யோசிச்சு பாருங்களேன். இறைவன் ஆட்கொண்ட அந்த தருணம், அது அந்த நினைவு இருந்தது அப்படின்னா இப்போ அடியேன்னு சொல்கிறதையெல்லாம் உணர்ந்து பாருங்கள், நடந்தது அப்படின்ட்டு.
எப்போ இறைவன் நம்மை ஆட்கொண்டாரோ அப்பயே பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும். எப்போ பார்த்தாலும் அவரோட நினைப்பாகவே இருந்திருக்கும். சிவபெருமானே சிவபெருமானே சிவ சிவா சிவாய நம சிவாய் ஏதோ ஒரு மந்திரங்களோ அல்லது அவரை பற்றிய அந்த பெயர்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த தாகமோ நமது மனதிற்குள் வந்துட்டு இனம் புரியாத வகையிலே அதை தூண்டும் விதமாக இருக்கும். சொல்லணும் அப்படின்ட்டு அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கும். சிவாலயங்களுக்காக போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் ஏற்பட்டிருக்கும். அதற்கான வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கும். இல்லை நான் வந்துட்டு என்னோட திட்டத்திலே இல்லை, நான் இப்போ ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன், எதேர்ச்சியாக பார்த்தா இந்த மாதிரி ஆலயம் கண்ணில் தென்பட்டது, போகணுன்னு ஒரு உள்ளார்ந்த ஒரு உணர்தல் ஏற்பட்டது, உள்ளே போனேன். அங்கே போனால் என்னால் அந்த அனுபவித்து அந்த இன்பத்தை வெளியவே சொல்ல முடியல, அப்படி ஒரு சந்தோஷமான அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வெல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்க எல்லாருமே எப்படி சுற்றி வந்து நிற்பாங்க அப்படின்னா சிவபெருமானை பற்றி பேசக்கூடியவர்களாக வந்து நிற்பார்கள். நம்மை சுற்றி சேர்கின்ற கூட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா சிவனடியார்களாக இருப்பார்கள். எல்லாருமே சிவனுடைய பெருமைகளை பேசுபவர்களாகவும் சிவனுடைய அருளை பற்றி பேசுபவர்களாகவுமே அதுக்கப்புறமா நம்ம கிட்ட வந்து எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க. நாமும் பேசணும்னு ஆசை இருக்கும், மனசில் ஒரு தவிப்பு இருக்கும், நமக்கு வார்த்தை கிடைக்காது. ஆனால் அந்த வார்த்தை நம் எந்த வார்த்தையை பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த வார்த்தையெல்லாம் மற்ற அடியார்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள். அதெல்லாம் இறைவனுடைய திருவருள். சில பேர்த்துக்கு பேச வார்த்தை வராது, அந்த உணர்ச்சிகளை விளக்குவதற்கான அந்த ஆற்றல் பத்தாது. அதை எந்த வார்த்தை போட்டு நம்ம சொல்கிறது, அப்பனுடைய கருணையே அப்படிங்கிற மாதிரி தவிச்சு நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு அடியார் வந்து அந்த வார்த்தையை பேசுவாங்க. அந்த உணர்ச்சிகள் மிகுதிகளால் நம்மால் பேச முடியாத வார்த்தையை அவர் பேசுவார். அப்படிங்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே ஏற்பட்டு இருக்கும். அது எல்லாம் இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. எல்லா இடத்துக்கும் ஓடுவோம், தேடுவோம், காசிக்கு போகணும், ராமேஸ்வரத்துக்கு போகணும், திருவானைக்கால் போகணும், சிதம்பரம் போகணும், திருவண்ணாமலை போகணும், இப்படி மனம் அலை பாய்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் எல்லாமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கும், எல்லாமே ஸ்தம்பிச்சு போகும். அப்படியே அமைதியாக உட்காரணும்னு தோணும். வீட்டில் அமைதியாக உட்காந்து அப்பனை அப்படியே மனசில் நினைக்கணும்னு தோணும். எல்லா பக்கம் ஓடி ஆடி எல்லா ஆற்றலையும் உணர்ந்து ஒரு இடத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடும். அப்படி வந்துருச்சு அப்படிங்கும் போது கண்ணை மூடி அமைதியாக அப்பா அப்படின்ட்டு அமைதியாக அமருவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, அப்பாடா அப்படின்னு உட்காந்துச்சு அப்படின்ட்டு. அந்த மாதிரி செவனேன்னு உட்காந்துருவோம். சிவனேன்னு உட்காந்தா அங்கே யார் தான் இருப்பா? சிவன் மட்டும்தான் இருப்பார். மனசில் யார் மட்டும்தான் இருப்பாங்க? சிவன் மட்டும்தான் இருப்பார். அப்போ அவரையே நினைத்து கொண்டு அப்படியே உருகி உருகி வழிபட எங்கே வச்சு வழிபட போகிறோம்? மனசுக்குள்ளே வச்சு, நம்மளுடைய ஹிருதயத்தில் வச்சு வழிபட போகிறோம். யாரை? அப்பனை எப்படி வழிபடுறோம்? உருகி உருகி வழிபட ஆரம்பிச்சிருப்போம். அப்படி உருகி உருகி வழிபட்டதன் விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அன்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருகி இருக்கும் அப்பா மேலே. அப்பானு கூப்பிட்றதா, இறைவான் கூப்பிட்றதா, குருவேன் கூப்பிட்றதா, ஏன்னா எல்லாமுமாகவும் இருக்கின்றார் சிவபெருமான். எல்லா தருணங்களிலும் பார்த்தீங்கன்னா எல்லா உறவாகவும் இறைவன் இருந்திருக்கின்றார். நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டும் போது ஒரு நல்ல குருவாக இருந்திருக்கிறார். வாழ்க்கையில் திக்கு தெரியாம அடியேன்னு சொல்வதை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களான்னு தெரியல, அவ்வளோதான் உலகத்தோட இறுதி நிலை, அதுதான் கடைசி அப்படிங்கிற மாதிரி போய் நின்றுட்டேன். கண்ணை மூடி நின்றுட்டேன், அவ்வளோதான், இனிமேல் என்ன நடந்தாலும் சரிதான் அப்படின்னு போய் நின்றுட்டேன். அப்போ நடந்த ஒரு அதிசயம், என்ன நடந்ததுன்னே தெரில, அந்த வினையிலிருந்து என்னை அப்படியே வெளியே கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி அனுபவங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது அப்படிங்கிற கஷ்டத்தெல்லாம் வந்துருச்சு. அந்த கஷ்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் அப்பனை பற்றி கூட நினைக்கல, நான் வெறுமனை போய் நின்னேன். அப்போ யாரோ என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா என் வாழ்க்கையே தலைகீழாக மாறுச்சு அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் இருந்திருக்கும். அந்த வெறுமனை நின்ன அப்படிங்கிறது அந்த சிவத்தை குறிப்பது. எதுவுமே இல்லா நிலை, எதுவுமே நினைக்காத நிலை, எதையும் எண்ணாத நிலை, அந்த வெறுமை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது சிவத்தை குறிப்பது. அந்நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் இறைவனை உணர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா மனசில் எந்த கர்ப்பமும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை, இவர் பெரியவர் அவர் பெரியவர் நான் எதுவுமே இருக்கு, அப்படியே வெற்றா நின்றுருப்போம். அப்படி நிற்கிறோம் அப்படிங்கும் போது அது அந்த இறைவனை குறித்தல், அந்த இறைநிலையை குறித்தல். அப்படித்தான் ஞானியர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிற்பார்கள். ஏன்னா இனிமேல் வாழ்வதற்கே வழி இல்லை, என்ன நடந்தாலும் போது அப்படிங்கிற இடத்துக்கு அந்த மனசு போகும் பாருங்க. அப்போ அந்த வெற்று நிலை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே கொஞ்சமாக எட்டி பாருங்க. அது ஆரம்ப புள்ளி மட்டும்தான். ஆனால் ஞானத்தின் உச்சம் அதிலேயே மீண்டு இருப்பது.
எதுவும் என்னால் நிகழ்வது அல்ல, எதுவும் என்னால் நிகழ்த்தப்படுவதும் அல்ல, எல்லாமே இறைவன் தீர்மானிப்பது. இனிமேல் என்ன நடந்தாலும் சரி, அது சிவபெருமானுடைய அந்த வழிக்கே நம்ம விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த இடம் எது? அந்த ஒரு குறிப்பிட்ட இடம்தான் இறைவனை உணர வைப்பது. அந்த இறைவன் நம்முடன் இருப்பதை உணர்த்துவது. சிவபெருமான் நம்முடன் தத்ரூபமாக இருப்பதை அப்பொழுது உணர முடியும். யாரோ ஒரு உருவத்தில் இருக்கலாம், மனித உருவமாக தாங்கி வரலாம், அல்லது அருவுருவமாக எப்படியும் ஒரு விதத்தில் அப்படியே அப்பன் நம்ம தோளில் தட்டி அப்படியே மெதுவாக திருப்பி விடுவார். நம்ம போய் இறுதி நிலை நிற்கிறோம், இங்கிட்டு திரும்பி நின்றுப்பார், இது இறுதி நிலையில், இனிமேல் தான் உன் வாழ்க்கையோட ஆரம்பமே அப்படின்னு அப்படியே மெதுவாக திருப்பி விடுவார். அந்த உணர்வெல்லாம் சொல்வதற்கு வார்த்தைகள் பத்தாது. அதை நிறைய அடியார் பெருமக்கள் உணர்ந்திருப்பார்கள். ஏன்னா அப்பன் கருணை உருவமானவர், அப்பன் அன்பு உருவமானவர். சிவபெருமானை போல அன்புருவமான தெய்வத்தை நம்மால் காண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. அந்த சிவபெருமான் என்கின்ற அந்த வார்த்தை அல்லது அந்த மந்திரம், அது யாராலும் விளக்க முடியாத ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை அனுபவிப்பவர்களால் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர வெறுமனே அதை பற்றி பேசி கொண்டிருப்பதாலோ அவரை பற்றி புகழாமல் இருப்பதாலோ அதை உணர முடியாது. புகழ வேண்டும் என்றால் உணர்ந்து புகழ வேண்டும், ஏனோ தானோ இல்லை, அவரை உணர்ந்து வெளிப்படுகின்ற வார்த்தை புகழ்தலாக இருக்கும். அது அன்பு மிகுதியின் காரணமாக ஏற்படுதல் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக மனசில் தெரிஞ்சுக்கணும். அப்போ எல்லாத்தையும் கடந்து நிற்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கடந்து நிற்பவன், தன்னை மறைத்து நிற்பவன், தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டான் இறைவன். இறைவன் எந்த இடத்திலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வெளிக்காட்டி கொள்ள மாட்டான். நாம் தான் உணர வேண்டும், இறைவன் மிகப்பெரியவர் என்பதை நாம் தான் உணர வேண்டும். எந்த ஒரு காலத்திலும் நம்மால் செய்ய முடியாத சில விஷயங்களையும் யார் செய்கிறார் என்றால் இறைவன் செய்கின்றார். இயற்கையை எடுத்துக்கொள்ளுங்கள், எத்தனை விதமான மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறது. அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? முதல் மனிதன் எப்படி தோன்றினான்? முதல் உயிரினம் எப்படி தோன்றியது? இந்த மாதிரி முதல் என்று சொல்லக்கூடியவையெல்லாம் எப்படி தோன்றின? அதற்கு விடை யாராலும் கூற முடியாது. அனுமானத்தில் வேண்டுமானால் கூறலாம். அறிவியல் என்ற பெயரில் இப்படி உருவாயிருக்கலாம் என்று சொல்லலாமே தவிர இப்படித்தான் உருவானது அப்படின்ட்டு யாராலும் உறுதியிட்டு கூற முடியாத நிலைதான் இன்றும் தொடர்கிறது. காரணம், ஆதியும் மந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாம் இறைவனின் படைப்பிலே அந்த படைப்பின் சூக்ஷமத்தை அறிந்தவர் சிவபெருமான் மட்டுமே என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது, நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது, சிவனடியார்களுக்கே உரித்தான ஆனந்தம் அப்படிங்கிறத